வணக்கம் நண்பர்களே. சிக்கிய ஹார்ட் டிஸ்க், செந்தில் பாலாஜியால் சிக்கும் உதயநிதி. முன்னாள் திமுக அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு தொடர்புடைய 45 இடங்கள்ல தமிழக லஞ்ச ஒழிப்புத்துறை நடத்திய அதிரடி சோதனையில் சுமார் 35க்கும் மேற்பட்ட முக்கிய ஆவணங்கள் கைப்பற்றப்பட்டிருக்கிறதாகவும் அதில் ஹார்ட் டிஸ்க் ஒன்று லஞ்ச ஒழிப்புத்துறையின் கைவசம் சிக்கி இருப்பதா தகவல் வெளியாயிருக்கு. சென்னையில் உள்ள ஒரு நட்சத்திர ஓட்டலில் தங்கியிருந்த செந்தில் பாலாஜி அறையிலும் லஞ்ச ஒழிப்புத்துறை அதிரடி சோதனையை மேற்கொண்டிருக்கிறாங்க. இந்த நிலையில் செந்தில் பாலாஜியின் வலதுகரமாக சொல்லப்படும் கார்த்திக் என்பவர் சமீபத்தில் தாவேகா சட்டமன்ற உறுப்பினர்களிடம் பேரம் பேசியதா அவர் மீது பதியப்பட்ட வழக்கில் ஜாமீன் கிடைக்க பெற்றது. இதனைத் தொடர்ந்து சமீபத்தில் நடைபெற்ற லஞ்ச ஒழிப்புத்துறை சோதனை தாவேகா எம்எல்ஏக்களிடம் பேரம் பேசியது தொடர்பாக என்று பரவலா பேசப்பட்ட நிலையில் அதற்காக அல்ல, பழைய டாஸ்மார்க் வழக்குகளை தூசி தட்டி செந்தில் பாலாஜியை லாக் செய்யதான் என்கின்ற தகவல் வெளியாயிருக்கு. குறிப்பா டாஸ்மார்க் முறைகேடு தொடர்பா A1 குற்றவாளியா செந்தில் பாலாஜி, A2 குற்றவாளியா டாஸ்மார்க் அதிகாரி விசாகன், A3 முன்னாள் டாஸ்மார்க் அதிகாரி, A4 உதயநிதியின் நெருங்கிய நண்பரான ரதீஷ் ஆகியோர் சேர்க்கப்பட்டிருப்பதாகவும் அதற்கு அடுத்தபடியா செந்தில் பாலாஜியின் வலதுகரமான கார்த்திக்க அந்த வழக்கில் சேர்க்கப்பட்டிருக்கிறதா சொல்லப்படுது. இந்த நிலையில் சமீபத்தில் நடந்த லஞ்ச ஒழிப்புத்துறை சோதனை செந்தில் பாலாஜி தொடர்புடைய இடங்கள் மட்டுமன்றி கும்மிடிப்பூண்டியில் டாஸ்மார்க் சரக்கு பாட்டில் தயாரிக்கும் நிறுவனம் மற்றும் TR பாலுவுக்கு சொந்தமான இடங்களிலும் சோதனை நடைபெற்றது. மேலும் தற்போது பல திடுக்கிடும் ஆதாரங்களை கண்டுபிடித்திருக்கு தாவேகா அரசு. அதாவது கடந்த திமுக ஆட்சியில 500 டாஸ்மார்க் கடைகளை மூடுவதா அறிவித்த திமுக அரசு அதில் 284 கடைகளை அடைக்காமலேயே லைசன்ஸ் இல்லாமலேயே சரக்குகளை விற்று வந்ததை தாவேகா அரசு கண்டுபிடிக்கப்பட்டதா சொல்லப்படுது. மேலும் சப்ளை முறையிலும் முறைகேடு நடந்திருக்கிறதா சொல்லப்படுது. உயர் ரக பாட்டில்களுக்கு 100 முதல் 500 ரூபாய் வரையும், சாதாரண டாஸ்மார்க் பாட்டில்களுக்கு 10 முதல் 100 ரூபாய் வரையும் முறைகேடு கடந்த திமுக ஆட்சியில நடந்ததா தாவேகா அரசு கண்டுபிடிச்சிருக்கிறதா தகவல் வெளியாயிருக்கு. அந்த வகையில வருடத்திற்கு அரசாங்கத்திற்கு 40,000 கோடி வருவாய் என்றால் 60,000 கோடி அரசுக்கு கணக்கு காட்டாமல் முறைகேடு நடந்திருக்க வாய்ப்பு இருப்பதா சொல்லப்படுது. சுமார் 5 வருட திமுக ஆட்சியில குறைந்தது டாஸ்மார்க் மூலம் மட்டும் 3 லட்சம் கோடி வரை முறைகேடு நடந்திருக்கலாம் என்று தாவேகா அரசு கண்டுபிடிச்சிருக்கிறதா தகவல் வெளியாயிருக்கு. இதனால இந்த முறைகேட்டின் பின்னணியில் இருக்கும் கரூர் கேங்க மொத்தமா தூக்கும் வகையில டாஸ்மார்க் அலுவலகம் அமைந்துள்ள 4வது மாடியில சில முக்கிய ஆவணங்களை தாவேகா அரசு பார்வைக்கு வந்திருக்கிறதா சொல்லப்படுது. அந்த வகையில ஒரு பக்கம் செந்தில் பாலாஜியின் வலதுகரமான கார்த்திக் இந்த விவகாரத்தில் சிக்கி இருப்பதும், மறுபக்கம் உதயநிதி ஸ்டாலினின் நெருங்கிய நண்பரான ரத்தீஷும் சிக்கி இருக்கிறார். அந்த வகையில செந்தில் பாலாஜி மூலம் நிச்சயம் உதயநிதி வசமாக சிக்குவதற்கு வாய்ப்புகள் அதிகம் இருக்கிறது என்று பரவலாக தற்போது பேசப்பட்டு வருகிறது.